தமிழகத்தில் கனமழை தீவிரம் பொறுத்தவரைக்கும் கண்டிப்பாக பதிவாகும். ஒரு தொடர் கனமழை பத்தி தான் நம்ம பேச போறோம். ஏன்னா, கடந்த சில நாட்களாகவே மாலை மற்றும் இரவு நேரங்கள்ல நல்ல காற்றுடன் கூடிய கனமழை பொறுத்தவரைக்கும் தீவிரமாகிட்டு இருக்கு. ஏற்கனவே கடந்த 24 மணி நேரத்தில எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, பல மாவட்டங்கள்ல மழை பொழிவு பதிவாயிருக்கிறது. அதாவது ஒரு நாளுக்கு 15 மாவட்டங்கள் முதல் 20 மாவட்டங்கள் வரைக்கும் மழை பெய்து முடிகிறது. அந்த 15லேருந்து 20 மாவட்டங்கள் சில இடத்தில் மிதமான மழையும், சில இடத்தில் லேசான மழையும், சில இடத்தில் கனமழையுமாக இருந்து வருது. இதில கனமழைன்னு முக்கியமா எடுத்து பார்த்தா, ஒரு 7, 8 மாவட்டங்கள் வரைக்கும் நல்ல ஒரு தீவிரமான கனமழையும், அப்புறம் ஒரு 7 முதல் 8 மாவட்டத்தில ஒரு மிதமான மழை வரைக்கும் பதிவாயிருக்கு. ஏன்னா லாஸ்ட் 24 ஹவர்ஸ் கடந்த 24 மணி நேரத்தில் தான் நிறைய இடங்களில் நமக்கு மழை பொழிவு, சில புதிய இடங்களிலும் நமக்கு மழை பதிவாயிருக்கு. ஏதோ மழை வந்த பகுதிக்கே சும்மா திரும்பி திரும்பி வராம ஒரு சில இடங்கள் மழை வராத சில இடங்கள் டெல்டா மாவட்டங்கள்ல ரொம்ப நாளாகி இப்போதான் நமக்கு மழை வாய்ப்புகள் கொஞ்சம் கொஞ்சமா அதிகரிச்சிருக்கு. அதே மாதிரி கடலோர மாவட்டங்கள், கடலூர் மாவட்டத்திலும் தெற்கு பகுதிகளில் ரொம்ப நாள் கழித்து பரவலாக மழை வாய்ப்புகள் அவ்வப்போது பதிவாகி வருகிறது. அதைத் தொடர்ந்து உள் மாவட்டத்திலும் சில இடங்களில் மழை பதிவாகி இருக்கிறது. தொடர்ந்து இதை குறித்து மிக தெளிவாக நம்ம பார்க்கலாம். நீங்க மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க. யார் யாரெல்லாம் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களோ எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனும் சேர்த்து கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம வானிலை அறிக்கை கொடுக்கும்போது உங்களுக்கு வெளிவரும். கடைசி வரைக்கும் வானிலை அறிக்கையை கேட்டு பயன்பெற்றுக்கொள்ளுங்க. தமிழ்நாட்டில் இனி வரக்கூடிய நாட்களில் அதிகாலை நேரங்களிலும் சில மாவட்டத்தில் பரவலாக மழை பெய்ய வாய்ப்பு இருக்கு. புதுக்கோட்டை, நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி போன்ற கடலோர மற்றும் கடல் ஒட்டிய இடங்களுக்கு சில நேரங்களில் அதிகாலையிலுமே கூட இடி மின்னலுடன் கூடிய பரவலாக கனமழை பொறுத்த வரைக்கும் அதிகரிக்கக்கூடும். கடந்த 2-3 நாட்களாக அதிகாலை நேரம் மழை பொழிவு அப்படிங்கிறது வந்திருக்குங்க. நிறைய மாவட்டங்களில் நமக்கு அதிகாலையிலும் மழை பதிவாயிருக்கு. சில மாவட்டத்தில் மாலை மற்றும் இரவிலும் மழை தீவிரமாக இருக்கிறது. எது எப்படியோ நமக்கு மழை பொழிவுகள் தொடர்ந்து தமிழ்நாட்டில் நேரங்களில் சில மாற்றங்கள் இருந்தாலும் மழையில் எந்த மாற்றமும் இல்லாமல் அவ்வப்போது நமக்கு மழை வந்து கொண்டே தான் இருக்குது. இன்னொரு பக்கம் பகல் நேர வெயிலும் கொஞ்சம் மோசமாக தாங்க இருக்குது. ஏன்னா இப்போது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 6 மாவட்டம் நம்ம எடுத்து வச்சுருக்கோம். பகல் நேரங்களில் அதிகமாக வெப்பம் பதிவாகிற மாவட்டங்கள் ரொம்ப கொடூரமாக இருக்குது. உதாரணமாக அதில் முதல் மாவட்டம் வேலூர் தான். ரொம்ப அதிகமான வெப்பம் பொறுத்த வரைக்கும் 40 டிகிரி செல்சியஸ் அப்படிங்கிறது சாதாரணமாக பதிவாகிட்டு இருக்கு வேலூரில். ஆகவே இந்த பகல் நேர வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் வெயில் அதிகரித்தாலும் மாலை இரவில் சில மாவட்டத்தில் மழை தொடர்ந்து வந்துக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் இந்த வேலூர் போன்ற மாவட்டங்களுக்கு எங்களுக்கெல்லாம் எப்போ தாங்க மழை வரும்னு கேட்குறீங்க. கண்டிப்பாக சொல்கிறோம். கடைசி வரைக்கும் வானிலை அறிக்கையை கேட்டு பயன்பெற்றுக்கொள்ளுங்க. பகல் நேரங்களில் வெயில் அதிகரித்தாலும் பிறகு மாலையில் கனமழை தீவிரமாவதுமாக காணப்படும். மாலை மற்றும் இரவில் கனமழை தீவிரமாவதும் காணப்படும். டெல்டா முதலாவது பகுதிகள் டெல்டாவில் நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். அதிகாலை மாலை மற்றும் இரவில் விட்டு மழை வாய்ப்புகள் காத்திருக்கிறது. அதுக்கப்புறம் தென் மாவட்டங்கள் மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி உள்ளிட்ட தென் மாவட்டங்களிலும் மேகக்கூட்டங்கள் அதிக அளவில் வந்து நமக்கு மழை கொடுக்கும். பகல் நேரங்களில் கொஞ்ச நேரம் வரக்கூடிய வெயிலை பார்த்து தயவு செஞ்சு ஏமாந்துடாதீங்க. அதாவது பகல் நேர வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் இருக்க தான் செய்யும். பகல் நேரங்களில் வெயிலுடைய தாக்கம் இருக்க தான் செய்யும். அதற்காக வெயில் குறையாது. ஏன்னா அடுத்து மே மற்றும் ஜூன் மாதங்கள் வரைக்கும் பகல் நேர வெப்பநிலை அப்படிங்கிறது இருந்தாகும். ஒருவேளை பகலில் மழை வந்தால் மட்டும்தான் வெயிலுடைய தாக்கம் சற்று கணிசமாக குறைந்து காணப்படுமே தவிர மற்றபடி பகலில் மழை இல்லை அப்படின்னா கண்டிப்பாக வெயில் வந்து 39லேருந்து 40 டிகிரி செல்சியஸ் அப்படிங்கிறது கொளுத்தி எடுத்துரும். ஆனாலும் இதற்கு ஏற்ற சரிசமமான மழை பொழிவுகள் இனி வரும் நாட்களில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து உங்களுக்கு நம்ம சொல்லிக்கிட்டு வரோம். டெல்டா மாவட்டங்களை தொடர்ந்து தென் மாவட்டங்கள் மதுரை, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரியில் மழை தொடர்ந்து இருக்குங்க. அதில் குறிப்பாக விருதுநகரில் இப்போ கொஞ்சம் மழை சரியாக வரதில்லை. ஆனால் ஃபஸ்ட்டு நல்லா எங்களுக்கு மழை வந்துருந்துச்சு. இப்போ ஓரிரு நாட்களாக கொஞ்சம் மழை குறைஞ்ச மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் மழை வரும், கவலைப்படாதீங்க. விருதுநகர் ஆகட்டும், ராமநாதபுரம், சிவகங்கை மாவட்டம், திருப்புவனம், காளையார் கோயில், ராமநாதபுரம் மாவட்டத்தில், அதுக்கப்புறம் தூத்துக்குடி, திருநெல்வேலி முழுவதுமாக விட்டு பரவலாக மழை இருக்கும். உங்களுக்காவது பரவாயில்லைங்க, ஏதோ கொஞ்சம் மழை வந்திருக்கு விருதுநகரில், அப்புறம் தென் மாவட்டத்தில். ஆனால் வட தமிழ்நாட்டிலாம் கொஞ்சம் நினச்சி பாருங்கள், ரொம்ப நாளாக மழை இல்லாமல் இருக்காங்க. கண்டிப்பாக அவங்களுக்கும் இந்த மழையினுடைய தீவிரம் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம். மேற்கு தொடர்ச்சியில் நீலகிரி மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் மாலை மற்றும் இரவு நேரத்தில் இடி மின்னலுடன் கூடிய கனமழை அதிகரிக்க வாய்ப்பு. வால்பாறை, சோலையாறு, சின்னக்கல்லார்,
மேட்டுப்பாளையம், காரமடை, நீலகிரி மாவட்டத்தில் உதகமண்டலம், குந்தா, அவலாஞ்சி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பொறுத்த வரைக்கும் இனி அடுத்து வரும் நாட்களில் கண்டிப்பாக அதிகரிக்கும். தென்காசி மற்றும் தேனி மாவட்டங்கள், பெரியகுளம், போடிநாயகனூர், தென்காசி மாவட்டம், செங்கோட்டை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளிலும் பரவலான மழை வாய்ப்புகள் தொடர்ச்சியாக எதிர்பாருங்க. மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களிலும் அநேக இடங்களில் பரவலான கனமழை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக அதிகரிக்கும். வட தமிழக கடலோரம் மற்றும் உள் மாவட்டங்களில் பகுதியாக சில இடங்களில் மழை பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. வட தமிழக கடலோரம் மற்றும் உள் மாவட்டங்கள், சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டில் மிதமான மழைக்கான வாய்ப்பு இருக்குது. பகுதியாக தான் இருக்கும், ஆனால் பெரிதளவில் மழை தீவிரம் இல்லாமல் ஒரு பகுதியாக நமக்கு அந்த மிதமான மழை வாய்ப்புகள் வட தமிழக கடலோரத்திலும் இனி அதிகரிக்க ஆரம்பிக்கும். கடலூர், விழுப்புரம், புதுச்சேரி மற்றும் காரைக்கால், கள்ளக்குறிச்சியிலும் அவ்வப்போது மிதமான மழை இருக்குது. கடலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில இடங்களில் அவ்வப்போது மிதமான மழையும் தொடர்ந்து உண்டு. கள்ளக்குறிச்சி மாவட்டம், சின்னசேலம், அதுக்கப்புறம் சங்கராபுரம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள், தியாகதுர்கத்தில் அவ்வப்போது இடியுடன் கூடிய மிதமான மழைக்கான வாய்ப்பு இருக்கும். தொடர்ந்து வட தமிழக கடலோர மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அநேக இடங்களில் பரவலான மழை வாய்ப்புகள் எதிர்பாருங்க. உள் மாவட்டத்தில் திருவண்ணாமலை, வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை உள்ளிட்ட இந்த பகுதிகளுக்கும் மழை பொழிவுகள் கணிசமாக அதிகரிக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை. புயல் சின்னங்கள் தமிழ்நாட்டை தாக்குமான்னு சில பேர் கேட்குறீங்க. கண்டிப்பாக அதற்கான வாய்ப்பு கிடையாது. ஏன்னா மே மாதத்தில் சில தாழ்வு பகுதிகள் உருவாகிறதுக்கான சாதகமான சூழ்நிலை இருக்குது. அதாவது புதிய தாழ்வு பகுதி உருவாகி அது புயல் சின்னமாகவும் மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். மே மாதத்தில் அதிகமான வாய்ப்பு இருக்குது. அப்பொழுது தமிழ்நாட்டை நோக்கி நகர்ந்து அதிக மழை கொடுக்குமான்னு சில பேர் கேட்டிருந்தீங்க. முதல்ல தாழ்வு பகுதி உருவாகட்டும், அதுக்கப்புறம் உங்களுக்கு இது குறித்ததான தகவல் மிக தெளிவாக உங்களுக்கு அறிவிக்கிறோம். தற்போது வரைக்கும் தாழ்வு பகுதி மற்றும் புயல் சின்னங்கள் உருவாகிறதுக்கான வாய்ப்பு குறைவு. மழை மட்டும் அவ்வப்போது வெப்பசலன இடி மழையானது தமிழ்நாட்டில் தொடர்ந்து எதிர்பாருங்க. நிறைய மாவட்டத்தில் மழை கிடைக்கும். 25 மாவட்டங்கள் நம்ம வைத்திருக்கிறோம். இந்த மே முதல் வாரத்தில் ஒரு 25 மாவட்டங்கள், அதில் மழை இல்லாத மாவட்டங்கள் கூட அடங்கி இருக்கிறது. கண்டிப்பாக உறுதியான 100% மழை பொழிவு 25 முதல் 28 மாவட்டங்கள் வரைக்கும் இந்த மழை பொழிவானது கண்டிப்பாக தமிழ்நாட்டில் உறுதியாக பதிவாகிடும். மழை பெய்யாத பகுதிகளுக்கும் இனி வரும் நாட்களில் கனமழையானது அதிகரிக்கும். தென்மேற்கு பருவமழை பொறுத்த வரைக்கும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டத்தில் மிக அதிகப்படியான மழை வாய்ப்பு இருக்குது. அதே சமயங்களில் கேரளா, கர்நாடகாவிலும் மற்றும் வட மாநிலங்களில் இருக்கக்கூடிய அநேக இடங்களிலும் இந்த தென்மேற்கு பருவமழை கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு மேலிருந்து தீவிரமாக ஆரம்பிச்சிடும். சில நாட்கள் வெயில் தாக்கம் ரொம்ப கொடுமையாக இருந்தாலும் சில நாட்கள் மழை பொழிவு இருக்கும். நமக்காவது பரவாயில்ல, 40 டிகிரி செல்சியஸோடு இருக்கும். ஆனால் நீங்கள் வட மாநிலங்கள்லாம் போய் பார்த்தீங்க அப்படின்னா 43 டிகிரி செல்சியஸ், 44 டிகிரி செல்சியஸ்லாம் சாதாரணமாக பதிவாகிட்டு இருக்கு. வெப்ப அலை பொறுத்த வரைக்கும் சில மாநிலங்களில் தொடர்ந்து பதிவாகவும் செய்கிறது. அதை நம்ம ஒப்பிடும்போது தமிழ்நாடு எவ்வளவோ பரவாயில்லைங்க. நமக்கு இருக்கக்கூடிய வெயிலும் அவ்வப்போது வரக்கூடிய மழையும், நிறைய மாநிலங்களில் மழையும் இல்லாமல் வெயில் மட்டுமே தொடர்ந்து ரொம்ப கொடூரமாக பதிவாகிட்டு இருக்கு. தொடர்ந்து தென்மேற்கு பருவமழை வரும்போது இதெல்லாம் நமக்கு சரியாகும். நீங்கள் நண்பர்களே லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.